அப்பா லேட் ஆயிடுச்சு, நீங்க தூங்குங்க, நான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். என்ன பண்ற காவியா? ஐயோ, பாட்டி அப்பா எல்லாம் தூங்குறாங்க, கொஞ்சம் சத்தம் போடாம பேசுங்க. ஓகே, அது சரி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தோசை ஊத்துறேன். ஓகே, எனக்கும் பசிக்குது. ஏய், அது நான் சாப்பிட்டு வச்சது. இட்ஸ் ஓகே. அதனால என்னப்ப? என்ன காவியா பாத்துக்கிட்டே இருக்க? வேற தோசை ஊத்தி தருவான்லாம் கேட்க மாட்டியா நீ? தோசை வேணுமா? ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப பசிக்குது. காவியா, நான் இன்னைக்கு செம்ம ஹாப்பியா இருக்கேன். இந்த இடத்துல ஏன் நீ கேட்கணும் காவியா? ஏன்? அது போலீஸ் ஸ்டேஷன்ல நான் போய் சரண்டர் ஆனேன்ல, எனக்காக நீ வந்த பாத்தியா? அதை நினைச்சுதான். வந்தது மட்டுமா காவியா, இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் போல்டா பேசுற. சாட்சிலாம் செல்லுபடி ஆகாதுன்னு உத்தமனோட அக்கா சொன்னதும் அவங்களுக்கே கவுண்டர் கொடுத்த பாத்தியா? அப்புறம் எல்லாருமே அசந்து போற மாதிரி வீடியோ ப்ரூஃபை காமிச்சு நம்மளால எதுவுமே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி மாஸ் பண்ணிட்ட காவியா. காவியா, இதை நான் வேற யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு நீதான். நீ எனக்காக இவ்வளவு இறங்கி பண்ண பத்தியா? அதை நினைக்கிறப்பதான் செம்ம ஹாப்பியா ஃபீல் ஆகுது. நீ எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறப்பயே வேற லெவல்ல ஹாப்பியா இருக்கு காவியா. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? குட்டி புள்ளி தான் சொன்னான், கோயிலுக்கு போய் எல்லாரையும் எனக்காக நீ பேசி கன்வின்ஸ் பண்ணன்ட்டு. எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு தெரியுமா காவியா? எனக்காக இவ்வளவு விஷயம் பண்றல நீ. அதெல்லாம் இல்ல, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்க இடத்துல யார் இருந்தாலும் நான் இதுதான் பண்ணிருப்பேன். பாத்து, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, எது சொன்னாலும் சமாளிக்கிற மாதிரி ஒண்ணு சொல்றல, அத நினைச்சுதான். அப்படிலாம் யாரோ ஒருத்தருக்காக யாரு இப்படிலாம் பண்ணுவாங்க? காவியா, கொஞ்ச நவுறேன். எதுக்கு? நான் சாப்பிடறதுக்கு நீ தோசை ஊத்தி தந்தல, இப்ப நீ சாப்பிடறதுக்கு நான் ஊத்தி தரேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் ஊத்திக்கிறேன், நீங்க போங்க. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ நவுறல, நான் கத்துற தூங்கிட்டு இருக்கோம் அப்பா பாட்டில எந்திரிச்சுடாங்க பாத்துக்க. நவுறு காவியா, வா. மூ மூ போ போ. எனக்காக எவ்வளவோ பண்ற, உனக்காக தோசை ஊத்தி தர மாட்டேன்னா? இப்ப நான் சமைக்கிறேன், நீ சாப்பிட்டு பாரு. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல, நார்மல் தோசை இருந்தாலே போதும். எப்ப பாரு நார்மல் தோசை சாப்பிட்டுதான் நீ இப்படி உம்முன்னு இருக்க. வெரைட்டியா சாப்பிட்டா தானே ஜாலியா இருக்க முடியும். தோசைக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்கா? அதெல்லாம் நிறைய சம்பந்தம் இருக்கு, சொல்றேன் கேக்குறியா? நம்ம லைஃபுமே இந்த தோசை மாவு மாதிரி தான். அது இஷ்டத்துக்கு விட்டோன்னு ஏன் ஒரு மாதிரி பிளைனா நார்மல் தோசை தான் கிடைக்கும். பெருசா எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இருக்காது. ஆனா அதே தோசையில இந்த ஆனியனோ இல்ல இந்த பொடியோ பொட்டேட்டோ மாதிரி போட்டு ஸ்பெஷல் ஆக்குறோம் பாத்தியா? நம்ம லைஃபையும் இப்படிதான் ஸ்பெஷல் ஆக்கணும், புரியுதா? தோசையும் சரி, வாழ்க்கையும் சரி, அவங்க நினைச்சதை செஞ்சுக்கிற வசதி எல்லாருக்குமே கிடைக்காது. சில பேருக்கு தான் கிடைக்கும். அதுலயும் சில பேருக்கு இந்த தோசை மாவு கூட கிடைக்காது. என்ன காவியா, நீ எவ்வளவு பெரிய வாழ்க்கையோட பிலாசபியை இந்த தோசை மாவு வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்படி டேமேஜ் பண்றிய? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சாப்பிடு. இங்க பாரு காவியா, எல்லா நேரமும் அடுத்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா நினைச்சு கவலைப்படுறதை விட நம்ம தட்டுல தோசை இருக்கேன்னு நினைச்சு சாப்பிடு. அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் சுயநலமா இருக்கிறதுலயும் தப்பு இல்ல. சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இருக்காவியா, நான் வாஷ் பண்ணி தரேன். வேணாம், நானே வாஷ் பண்ணிக்கிறேன். இதையாவது நான் பண்றேனே. வேண்டாம். என்ன காவியா, நீ இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு அவசியமும் இல்ல, இது உங்க வேலையும் இல்ல. என்ன காவியா சொல்ற? அவசியம் இல்லையா? நீ மட்டும் எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், நான் உனக்கு எதுவுமே பண்ணக்கூடாதா? என்ன நியாயம் இருக்கு இதுல? இங்க பாருங்க தீபக், நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க பக்கம் நியாயம் இருக்கு, அது உங்களை காப்பாத்தோன்னு நான் தான் நம்பிக்கை கொடுத்தேன். நான் சொல்லிதான் நீங்க ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆனீங்க. அந்த உண்மைய நான் எல்லார் முன்னாடியும் சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். இதுல வேற எந்த எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸும் வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. இந்த கல்யாணத்தையே என் குடும்பம் எனக்கு இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு நம்புறதுனால நான் எதுவும் சொல்லாம இருக்கேன், அவ்வளவுதான். அத புரிஞ்சுக்கோங்க. காவியா, கிச்சன்ல நீ எதுக்கு அப்படி பேசிட்டு வந்த? அப்ப என் இடத்துல யாரு இருந்தாலும் இப்படிதான் ஹெல்ப் பண்ணிருப்பியா? ஆமா, ராணி, ரேவதி, ஏன் உங்க அசிஸ்டன்ட் குட்டி புலிக்கே இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் இததான் பண்ணிருப்பேன். இந்தாங்க புடிங்க, டைம் ஆச்சு, லைட் ஆஃப் பண்றேன். எனக்கு தூக்கம் வரல. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அப்ப நீ கோயிலுக்கு போய் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எனக்காக சாட்சி சொல்ல வச்சதெல்லாம் என்ன பிடிச்சதுனால இல்லையா? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாருங்க தீபக், உங்களையும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நான் பார்த்ததுல இருந்து நான் சில விஷயங்களை நோட் பண்ணிருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்களும் ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற மைண்ட் செட்ல தான் இருந்தீங்க. எல்லாரும் அவங்க பார்ட்னரோட
எப்படி சந்தோஷமா வாழணுங்கிறது தான் பெரிய விஷயமாவே இருக்கு. இதுதான் உங்க உலகமாவும் இருக்கு. ஆனா ஏன் உலகம் அது இல்ல? எனக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்துச்சுன்னு தெரியுமா? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல வேலைக்கு போய் என்னை யாரெல்லாம் ஓடி போனவ பொண்ணுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நான் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அது வரைக்கும் என் லைஃப்ல ஒருத்தரை புடிச்சிருக்கு லவ்ங்கிறது பத்தி எல்லாம் யோசிக்கிற மனநிலையிலேயே நான் இல்ல. இதுதான் என்னோட உலகம். திடீர்னு என் லைஃப்ல என்னென்னவோ நடந்துருச்சு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. உங்க அம்மா உங்களை வெறுக்கிறாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணோட லைஃப் இப்ப கேள்விக்குறியா நிக்குது. போதா குறைக்கு இப்ப போலீஸ் வேற நம்மள துரத்துறாங்க. மூச்சு விட கூட யோசிக்க வேண்டிய சூழல்ல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் உங்களை ஏத்துக்கிறதோ உங்களை பிடிச்சிருக்குன்னு யோசிச்சு பாக்குறதுக்கும் எங்க எனக்கு நேரம் இருக்கு சொல்லுங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஏன் உலகம் வேற உங்க உலகம் வேற தீபக். அது என்னைக்குமே ஒண்ணு சேராது. காவியா, நீ படபடன்னு என்னென்னமோ பேசுற. எனக்கு வலிக்குது. நான் உன்னை சொல்றேன் கேக்குறியா? நீ இப்ப என்னென்னமோ பேசுனல்ல, இதெல்லாம் எனக்கு பெருசா படல. எனக்காக ஒரு விஷயம் பண்ணல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்காக வந்து நின்ன பத்தியா, அதுதான் எனக்கு பெருசா படுது. அது எனக்கு தனி நம்பிக்கையை கொடுத்தது. சீக்கிரமாவே நீ என்ன புரிஞ்சுப்ப. என் உலகமே நீதான் தீபக் அப்படின்னு உன் வாயால நீ சொல்லுவ. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ நீ படுக்காவியா? ஓகே? என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? ஆமா, சந்தோஷமான விஷயம் தானே. இனிமே காவியாவே என் கூட காலேஜ் வர போறாள்ல. ஆமாடி, இனிமே காவியாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ தாராளமா காலேஜ்க்கு போய் அவ நினைச்ச மாதிரி படிச்சு பெரிய ஆளா வரலாம்ல. ஆமா ராணி, அவளுக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் பாக்கும்போது எங்க அவ இனிமேல் காலேஜ் பக்கமே வரமாட்டாளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை, தீபக் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாரு. கரெக்டா சொன்னடி. அவ குடும்பத்துக்காக உத்தமனை கல்யாணம் பண்ணிருந்தா அவ வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல தீபக் வந்து தாலி கட்டிட்டாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லடி. எல்லாத்தையுமே தீபக் பாத்துப்பாரு. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, ஒரு தாலி தான் ஒரு பொண்ணை காப்பாத்தும்னு. அப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் தாலிதான் பாதுகாப்பா? படிப்பு இல்லையா? சேச்சே, நான் அப்படிலாம் சொல்லல. உண்மையா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு அவ படிக்கிற படிப்பு தான். எந்த சூழ்நிலையிலுமே அவளை காப்பாத்தும். நம்ம கூட யாருமே இல்லனா கூட தனியா வாழ்ந்துடலான்னு நம்பிக்கை கொடுக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தைரியமா இருக்கலாம்ல. சரியா சொன்னடி. காவியா மட்டும் நல்லபடியா படிச்சு பெரிய வேலைக்கு போயிட்டானா யாருக்கும் பயப்பட வேணாம்ல. ஆமா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லடி. சந்தர்ப்ப சூழ்நிலையால அவளுக்கு தீபக் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரு. இனிமே எல்லாத்தையுமே அவர் பாத்துப்பாரு. காவியாவை பத்தி நினைச்சு நம்ம கவலைப்படவே வேண்டாம். இப்பதாண்டி என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கும் நிம்மதியா தாண்டி இருக்கு. இனிமே நானும் காவியாவும் சேர்ந்து ஜாலியா காலேஜுக்கு போவோம். எதுக்கு வர சொன்னீங்க? கொஞ்சம் பேசணும். அதான். என்ன பேசணும்? நேத்து ஸ்டேஷன்ல இருந்து அண்ணன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு வருவான்னு தான் நினைச்சோம். ஆனா வரவே இல்லை. காவியா வீட்டுக்கு போயிட்டான். அம்மா அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க. நைட்டெல்லாம் சாப்பிட கூட இல்லை. அம்மா அப்படி அலறத பார்த்ததுல இருந்து என்னால வீட்டுல இருக்கவே முடியல. அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஆனந்த், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேசணுங்கிறீங்க? நீங்க தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? பின்ன உன் அம்மா பிரச்சனை எதுவும் பெரிய பிரச்சனை மாதிரி புலம்புற? என் அக்காவை பத்தி யாராவது யோசிச்சிங்களா? அவ தீபக் மேல எவ்வளவு உயிரா இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா உங்க அண்ணன் கொஞ்சம் கூட எங்க அக்காவை பத்தி யோசிக்காம எவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் தாரா அழுதுகிட்டே இருக்கா தெரியுமா? சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்லைங்க, யார்கிட்டயும் ஒழுங்கா பேசுறது கூட இல்ல. அவளுக்கு பிசினஸ் தான் எல்லாமே. அந்த பிசினஸ் கூட கண்டுக்கிறது இல்ல. உன் அண்ணன் இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் ஆளா லாயரை புடிச்சு அவரை காப்பாத்துங்கன்னு அனுப்பி வைக்கிறா. அப்படிப்பட்டவ கிட்ட வந்து ஒரு சாரி கூட கேட்கல. உங்க அண்ணன் தீபக், உங்க அண்ணன் மட்டும் இல்ல, நீயும் உன் அம்மாவும் இது வரைக்கும் வீடு தேடி வந்து நடந்ததுக்கு ஒரு சாரி கூட கேட்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என் அக்கா எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க, அதான அர்த்தம்? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆனந்த். அம்மா உங்க அக்காவை பார்த்து அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணாங்க. எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. நாங்களும் அண்ணன் இப்படி பண்ணுவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாத சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன சிச்சுவேஷன்? உன் அண்ணெல்லாம் நல்லா ஜாலியா தான் இருக்காரு. நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிடுவீங்க. ஆனா எங்க அக்கா தான் என்ன ஆக போறானே தெரியல. அவ கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு என் சித்தியும் சித்தப்பாவும் யோசிச்சாங்க தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கிறது நாங்க தான். உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது.
ஏதோ பேசணும்னு சொன்னியேன்னு தான் வந்தேன். உங்க அண்ணனை பத்தி தான் பேச போறேன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். ஆனந்த், மா ஜோதி எங்க இருக்கீங்க? மா எங்கம்மா இருக்க? யாரு? மா ஏமா இப்படிலாம் பிடிவாதம் பிடிக்கிற? மா 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 இருமா மா. இப்ப எதுக்குமா கதவு சாத்துற? கதவு தோறமா, உன்கிட்ட பேசணும். தோறமா கதவை. எனக்கு உன்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல. உன்னை தலைமொழிகிட்ட நீ போலாம். அத நீ என் முகத்தை பார்த்து சொல்லு, அப்ப நான் நம்புறேன். அப்படி நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? நான் தான் சொல்றேன்லம்மா, எல்லாம் தெரியாம தான் நடந்ததுன்னு. இப்படி நீ என்ன புரிஞ்சுக்கலாம், வேற யாருமா புரிஞ்சுக்குவா? முதல் கதவு தோறமா. நீ செஞ்ச துரோகத்துக்கு உன் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட எனக்கு அருவருப்பா இருக்குடா. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியலல்ல? உன்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போ. மா இப்படி போன்னு வர ட்ரெயினா எங்கம்மா போவேன்? எனக்கு நீ யாருமா இருக்கா? உன்னையும் ஜோதியும் பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. மா அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது உன் கஷ்டமா நினைச்சு ஹெல்ப் பண்ணி நீ தானமா என்ன சொல்லி வளர்த்த. சொல்லுமா, இப்ப நீ ஏன் இப்படி பண்ற? உன்னை அப்படி வளர்த்ததுக்கான காரணம் எதிரில இருக்கிறவங்களோட மனச நீ புரிஞ்சுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான்டா. ஆனா நீ யார் மனசையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. உனக்கு எது தேவை, எது சரின்னு மட்டும் தான் நீ யோசிக்கிற. அடுத்தவங்கள பத்தி உனக்கு கவலையே இல்லையே. அடுத்தவங்கள பத்தி என்னடா, உன்னை பெத்தவ என்ன பத்தி கூட நீ கவலைப்படலையே. மா ஏமா இப்படிலாம் சொல்ற? எனக்கு ஒரு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்பட்டது நீ தானமா. இப்ப எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்குன்னு இப்படி பேசாம இருக்க? டேய், பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஏன் மேல பழி கணக்க எழுதாத. உனக்கு ஒரு கௌரவமான குடும்பத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் நடக்கும். அது ஊரறிய உலகறிய 4 பெரியவங்க வந்து மனசார வாழ்த்தணுங்கிறது மட்டும் தாண்டா நான் ஆசைப்பட்டேனே தவிர, எவ்வளோ கேடு கெட்ட ஒருத்திய தாலி கட்டி இழுத்துட்டு வருவேன்னு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது. மா தயவு செஞ்சு சொல்றேன், காவியா பத்தி தப்பா பேசாத. அவ பாவமா. ஏண்டா அவ பாவம்னா, அப்போ இத்தனை வருஷமா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க ஆசைப்பட்டு இப்ப ஏமாந்து போய் நிக்கிறேனேடா. அப்ப நான் பாவம் இல்லையா? சொல்லுடா, நான் பாவம் இல்லையா?